வணக்கம். காதல் ராட்சசி எபிசோட் 1. முதல் பார்வை. மனதை திருடிய மௌனம். ஒரு கிராமம், ஒரு திருவிழா, ஒரு பார்வை. அது காதலா இல்லை விதியா? மொழி. அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த பெயர். நடுத்தர குடும்பம். அப்பா விவசாயி, அம்மா இல்லத்தரசி. ஆனால் அவர்களுடைய மனசு இந்த உலகத்தில் கிடைக்காத அளவுக்கு அன்பு நிறைந்தது. யாராவது சோகமாயிருந்தால் அவர்களோட கண்ணீரை தன்னோட கண்ணீராக நினச்சிப்பாங்க. யாராவது பசியாக இருந்தால் தங்களது உணவை கொடுத்து பசியை ஆற்றுவார்கள். அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய அழகான வாழ்க்கை இதை விட பெரியது. அதே நேரத்தில் சென்னையில் மதன் வெற்றிகரமாக ஐடி நிறுவனத்தின் CEO. பணம், புகழ், ஆடம்பரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் மனதும் மட்டும் ஒரே எம்டியாக இருக்குது. அதனால்தான் சில நாட்கள் அமைதியாக கிராமத்திற்கு வந்திருந்தான். அன்று அம்மன் கோவில் திருவிழா. முழு கிராமமும் கொண்டாட்டத்தில் இருந்தது. மேல சத்தம், நாதசுரம், விளக்குகளின் ஒளி அனைத்தும் சேர்ந்து சொர்க்கம் போல இருந்தது. மொழி தனது தோழிகளுடன் கோவிலுக்குள் நுழைந்தாள். பச்சை நிற தாவணி, கூந்தல் நிறைய மல்லிகைப்பூ, கையில் கண்ணாடி வளையல், சத்தம், நெற்றியில் சிறிய சிவப்பு பொட்டு. அவள் நடந்து வந்த விதத்தில் கூட ஒரு அமைதி இருந்தது. அதே நேரத்தில் மதனும் நண்பர்களுடன் கோவிலுக்கு வந்திருந்தான். அப்போது அவனுடைய ஒரு பார்வை மொழியின் மீது விழுந்தது. ஒரு நொடி அவன் அப்படியே நின்று விட்டான். உலகமை சுத்துதா சுத்தலையான்னே தெரியல. அந்த அளவுக்கு அவன் ரசிச்சுட்டு இருந்தா மொழி கைகளை கூப்பி அம்மனை தரிசித்து கொண்டிருந்தாள். கோவில் விளக்கொளி அவளுடைய முகத்தில் விழுந்தது. அந்த ஒளியில் அவள் முகம் இன்னும் பிரகாசமாக தெரிஞ்சது. அவள் கண்களை மூடி வேண்டிக் கொண்டாள். அந்த அமைதியான முகத்தை பார்த்த மதன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. டே மச்சா, வாடா என்று நண்பன் அழைத்தான். ஆனால் மதனுக்கு அது கேட்கவே இல்லை. சில நிமிடங்கள் கழித்து மொழி வெளியே சென்றாள். அவள் சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்தான் மதன். நண்பர்கள் தோளில் தட்டினாள். என்னடா பேய் பார்த்த மாதிரி நிற்கிற? மதன் இன்னும் மொழி போன திசையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், மச்சா, நான் இப்போ ஒரு பெண்ணை பார்த்தேன்டா. அதுக்கு என்ன, தினமும் 1000 பேரை பார்க்குறோமே. மதன் தலையசைத்தான். இல்லடா, இது வேற. எப்படி வேற? மதன் சிரித்தான். அவன் கண்களில் ஒரு புதிய ஒளி. மச்சா, அவன் நடந்துக்கிட்டு வந்தப்ப அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோரும் மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சா. அவ்வளோ அழகு. அழகுனா அது சாதாரண வார்த்தை இல்லடா. அவன் நடந்து வந்தப்ப கொலுசு தத்தம் கூட எனக்கு ஒரு பாட்டு மாதிரிக்கு கேட்டுச்சு. அவன் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு யாருக்காவது கஷ்டம் இருந்தால் கூட மறந்துடுவாங்க போல. அவ கண்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். மச்சான், அந்த கண்களில் ஏதோ இருந்துச்சுடா. ஒருத்தரை பார்த்தா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அவளோட பார்வை. அவள் அம்மனை கும்பிடும்போது கண்களை மூடினா. அந்த முகத்தில் இருந்த அமைதியை பார்த்து நானே கண் எடுக்க முடியலை. பணம் பார்த்து வளர்ந்த நான் முதல் தடவையாக ஒரு மனசை பார்த்து ரசிச்சேன்டா. நண்பன் சிரித்தான். டேய், இது காதல் போல இருக்கேடா. மதன் உடனே மறுத்தான். இல்லடா. சில வினாடிகள் அமைதி. பிறகு மெதுவாக சொன்னான், ஆனால் அவளை மீண்டும் பார்க்கணும் போல இருக்குடா. அதே நேரத்தில் வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்த மொழியின் மனதிலும் ஒரு குழப்பம். யார் அவன்? நம்மளை எதுக்கு அப்படி பார்த்தான்? ஏன் என்னையே அப்படி பார்த்துட்டு இருந்தாரு? நான் ஏன் அவரையே நினைச்சிட்ருக்கேன் என்று யோசித்து கொண்டே சென்றாள். அன்று இரவு மதனுக்கு தூக்கமே வரவில்லை. அவன் மனதின் ஃபுல்லாக மொழிக்கும் தூக்கம் வரவில்லை. அவள் மனதிலும் மதனின் பார்வை மட்டுமே. ஏன் என்ன அவன் அப்படி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தான். இருவரும் பேசவில்லை. பெயர் கூட தெரியாது. ஆனால் அவர்களுடைய இதயம் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் தேட ஆரம்பித்து விட்டன. அடுத்த எபிசோடில் உன் பேர் என்ன என்று முதல் முறையாக கேட்கும் மதன். ஒரு பார்வையில் காதலை மொழியிடம் சொல்ல போகிறானா? மொழி ஏற்றுக்கொள்வாளா? இல்லை அவங்க காதல் தான் உண்மையாக இருக்குமா? வாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்